பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. இந்த பெருமாள் நினைச்சது செய்யாம விட மாட்டான். சரி, வீட்டு பத்திரம் எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. அது இல்லாமலாம் உங்ககிட்ட நான் வியாபாரம் பேசுவேன். அப்போ இந்த ஜெராக்ஸ் காப்பி என் கைக்கு எப்படி வந்தது? நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஆமா, இது ஐயப்பன் வீட்டு பத்திரத்தோட ஜெராக்ஸ் தான். இது எப்படி உங்க கைக்கு வந்தது? அந்த ஐயப்பன் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. தாய் பத்திரத்தையும் என்கிட்ட காமிச்சாரு, அதுவும் அவர்கிட்ட இருந்தது. அது எப்படியா? என் வீட்டு பீரோல இருந்த பத்திரம் அவன் வீட்டுக்கு எப்படி போச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு 20 லட்சம் ரூபாய் பணம் என்கிட்ட கடனா கேட்டாரு. நான் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா,
நீங்க வீணா பகல் கனவு காணக்கூடாது இல்ல, அதனாலதான் சார் சொல்றேன். எப்படி போச்சு இந்த பத்திரம்? இந்த சிவா போய் திருடி கொண்டு போய் கொடுத்துருப்பானோ? சிவா, டேய் சிவா, சிவா, மாமா வாங்க. என்ன மாமா, என்ன பிரச்சனை? இவ்வளவு நாளும் உங்க அப்பன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப பிரச்சனையை நீயே ஆரம்பிச்சிட்டியா? வீட்டிலேயே திருட ஆரம்பிச்சிட்டியா? உங்க அப்பன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப பிரச்சனையை நீயே ஆரம்பிச்சிட்டியா? வீட்டிலேயே திருட ஆரம்பிச்சிட்டியா? என்னங்க, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், நீ சும்மா இரு. பதில் சொல்லு. என்ன வீட்டிலேயே திருடுறியா? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிவா, போனா போதுன்னு என் பொண்ணுக்கு புருஷன் ஆச்சேன்னு இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து வச்சிருந்தா பீரோவிலே கைய வச்சு இந்த பத்திரத்தை நீ திருடுறியா? என்ன மாமா சொல்றீங்க? என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. பாரு, நல்லா பாரு. என் வீட்டு பீரோவுக்குள்ள இருந்த உன் வீட்டு பத்திரத்தோட ஜெராக்ஸ், இதனுடைய ஒரிஜினல் எப்படி உங்க அப்பா கைக்கு போச்சு? மாமா, எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது மாமா. செய்யறதையும் செஞ்சுட்டு நடிக்கிறியா? நடிக்கிறியா மாமா. நீ? அவர் விடுங்க. என்னங்க, வீட்டு மாப்பிளைய வந்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தலாமா? ஏண்டா, நம்பி இருந்தவங்கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணலாமாடா? மாமா, எனக்கு உண்மையிலே எதுவும் தெரியாது மாமா. உங்க பேச்ச மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப எப்படா இது? அப்புறம் எப்படா இந்த பத்திரம் உங்க அப்பா கைக்கு போச்சு? நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன். அந்த குடும்பத்தை ஏமாத்துறது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் உங்களுக்கே தெரியாம நான் கொண்டு போய் கொடுத்தேன். நீதான் கொண்டு போய் கொடுத்தியா? நீயே எனக்கு எதிராக கிளம்பிட்டியா? கொன்னுடுவேண்டி. நீயே எனக்கு எதிராக கிளம்பிட்டியா? பொண்ணு போய் அடிச்சுக்கிட்டு பணவரி முத்திருச்சா உங்களுக்கு? புத்து வாய புத்து, அவளை கூட்டிட்டு உள்ள போ. அப்பா நீங்க மேல மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. கொன்னுடுவேன். நீ போடி. போ. சாரி மாப்பிள்ள, சாரி. நான் உன்னை திட்டேன். நீ போ. ஏய் சார், நேரா ஐயப்பன் வீட்டுக்கு போங்க. சரிங்க. அங்க யாரு கழுத்துல கத்தி வைப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த பத்திரம் எனக்கு வேணும். போங்க. சரி.
ஐயப்பா, டேய் ஐயப்பா, வாடா வெளிய. எங்கம்மா அவன்? யாருங்க நீங்க? எங்க அவன்? கூப்பிடு. டேய் ஐயப்பா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வயசு வித்தியாசம் கூட பார்க்காம அப்பா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. அந்த ஆளுக்கு என்ன மரியாதை? கூப்பிடு அவன. டேய் ஐயப்பா. என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி கரெக்டா பண்றீங்க? யோ அப்பா, எங்க பத்திரம்? என்ன பத்திரம்? வீட்டு பத்திரம். இந்த வீட்டோட பத்திரம். இங்கிலீஷ்ல டாக்குமெண்ட். புரியுதா? என்ன உளறீங்க? இதோ பாருங்க, இந்த வீட்டோட பத்திரம்லாம் எங்க கிட்ட இல்ல. பெருமாள்னு ஒருத்தர் கிட்ட அடகு வச்சிருக்கோம். ஓ, நீங்க அங்க இருந்தா வரீங்களா? இப்ப புரியுது. எங்களை வீட்டை காலி பண்ண வைக்க அந்த பெருமாள் அனுப்புன ஆளுங்க தானே நீங்க? ஆமா, ஆனா இல்ல. ஆமா இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆமா ஆமா, நாங்க பெருமாள் சார் ஆளுங்க தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டை காலி பண்ண வரல. இந்த வீட்டோட பத்திரத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கோம். பத்திரம் எங்க கிட்ட இல்லங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, அது அந்த பெருமாள் கிட்ட தான் இருக்கு. இல்லம்மா, அவர்கிட்ட இல்லம்மா. என்ன சொல்றீங்க? அவர் வீட்டுல திருட்டு போயிடுச்சு. இப்ப அது இங்கதான் இருக்கு. கொஞ்சமாவது நடக்கிற கதையா பேசுங்க. அங்க திருடு போனா அது எப்படி இங்க வரும்? அங்க வந்து சுவரேறி குதிச்சு பீரோவை உடைச்சு திருடிட்டு வர அளவுக்கு வாட்ட சாட்டமான பசங்க இந்த வீட்ல யாரும் இல்ல. எங்க வீட்ல இருக்கிறது எல்லாமே லேடிஸ் தான். எங்க அப்பா பாவம், வயசானவர். ஏய், என்ன ரீல் விடுற? அப்புறம் எப்படி பத்திரம் பைனான்சியர்கிட்ட போச்சு? புரியுற மாதிரி சொல்றீங்களா? நேத்து உங்க அப்பா பத்திரத்தை பைனான்சியர்கிட்ட வச்சு பணம் கேட்டு இருக்காப்ல. நேத்து உங்க அப்பா பத்திரத்தை பைனான்சியர்கிட்ட வச்சு பணம் கேட்டு இருக்காப்ல. அத அவரு பெருமாள் சார்ட்ட சொல்லிட்டாரு. எங்க பத்திரம் எங்க கிட்ட இல்லன்னு சொல்றேன். அது எப்படி அங்க போயிருக்க முடியும்? புதுசு புதுசா என்னமோ கதை சொல்றீங்க. அப்படியா கண்ணு? டேய் கிழவா, பத்திரம் உன்கிட்ட தான் இருக்குன்னு உன்னோட அருமை பொண்ணு கிட்ட சொல்லு. என்னைய பேசுற? பத்திரம் எப்படி என்கிட்ட வரும்? அதுக்கு என்ன ரெக்கையா இருக்கு அங்க இருந்து இங்க பறந்து வர்றதுக்கு? நல்லாவே சமாளிக்கிறிய நீ. ஃபுல் பிளாஷ்பேக் சொல்றேன், கேக்குறியா? பத்திரத்தை திருடிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, உங்க வீட்டு மருமக, எங்க பெருமாளையா பொண்ணு பவித்ரா. போதுமா?
உண்மையை ஒத்துக்கிறியா? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பவித்ரா இங்க வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த பத்திரத்தை நாங்க வாங்கிக்கல, அவளை திருப்பி அனுப்பிட்டோம். ஆமா ஆமா. பாவமா நீ உன் வீட்டுல இருக்கிறவங்களே உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க. யோ பெருசு மேட்டரை சொல்லியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பத்திரம் என்கிட்ட இல்ல. நீ கிளம்பு. இந்த ஊழ உதாரெல்லாம் இங்க விட்டுட்டு இருக்காத. கிளம்பு கிளம்பு. கிளம்ப அடங்க மாட்டான் போல் இருக்க. என்ன சொல்ற இப்ப நீ? பத்திரம் என்கிட்ட இல்ல. மெய்யாலுமா? ஆமா. டீசெண்டா கேட்டா இந்த கிழமை உண்மையை சொல்ல மாட்டாராண்டா. என்னடா பண்ணலாம் இவன? என்னடா இந்த குட்டி சாத்தான் எஸ்கேப் ஆயிடுச்சு? சித்தி அக்கா, ஐயோ விட்டுங்க. வேணாங்க, சொன்ன கேளுங்க. என்கிட்ட பத்திரம் இல்ல, எங்களை நம்புங்க. டேய் கிழவா, 10 எண்ணுவேன். அதுக்குள்ள உண்மையை சொல்லல பாப்பா க்ளோஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவளை விட்டுருங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ, அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். பத்திரம் எங்க கிட்டதான் இருக்கு. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இருங்க. இப்ப எப்படியா வந்துச்சு பத்திரம்? யோ, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், புரிஞ்சுதா? இப்ப ஒரு விஷயம் கேட்டுக்குங்க.
எப்ப பத்திரத்தை நீங்க திருடி வச்சீங்களோ இனிமே நீங்க இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு ஐயா முடிவு பண்ணிட்டாரு. அதனால இன்னும் 48 மணி நேரத்துல வேற வீட பாத்துருங்க, இல்லன்னா வீட்டு சாமான் செட்டெல்லாம் வெளியே தூக்கி போட்டுருவோம். இது எச்சரிக்கை இல்ல, அருள் வாக்கு. புரியுதா? டேய் கிளம்புடா. யோ தள்ளியா. பெண்ணே பெண்ணே